கடவுளுக்கு ஏற்ற பலிகள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளுக்கு ஏற்ற பலிகள், கடவுளுக்கு பிடித்தமான பலி. ஒரு பக்கம் ஆண்டவரே நீ பலிகளை விரும்பவில்லை என்று சொன்னாலும் கடவுளுக்கு பிடித்தமான பிரியமான பலிகள் இருக்கிறது. அது என்ன பலி? ஒன்று, இயேசு வழியாக நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்த வேண்டும். துதியின் பலி, புகழ்ச்சி பலி கடவுளுக்கு ஏற்ற பலி. இரண்டாவது பிரியமானவர்களே, திருப்பாடல் 50:23 வாசிப்பது போல நன்றி பலியை, ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்த வேண்டும். நன்றி பலி செலுத்துறவன் என்னை மேன்மைப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இரண்டாவது அவருக்கு பிடித்தமான பலி நன்றி பலி, ஸ்தோத்திர பலி. மூன்றாவது பிரியமானவர்களே, திருப்பாடல் 51:17 வாசிக்கிறோம், நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை. நொறுங்குண்ட நெஞ்சமே அவருக்கு ஏற்ற பலி என்று சொல்லப்படுகிறது. தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீ புறக்கணிப்பதில்லை. பாவ மன்னிப்பை பெரும்படியாக பாவத்தை அறிக்கை செய்த கடவுளத்தில் அழுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பலியாக ஏற்றுக்கொள்கிறார். கடைசியாக பிரியமானவர்களே, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறந்து விட வேண்டாம். நன்மை செய்யணும், பகிர்ந்து வாழணும். நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் மறக்காத ஒன்றாய் நம் வாழ்வு இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கடவுளுக்கு ஏற்ற பலிகளாக இருக்கிறது சொல்லப்படுகிறது. இவ்விதமான பலிகளை கடவுள் விரும்புகிறார். ஆகவே இவ்விதமான பலிகளை கடவுளுக்கு அர்ப்பணித்து அவருக்கு ஏற்புடையவராய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.